தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பிரவீன்? ஆனந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றது. போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையானது குடிநீர் வசதிக்கான வரியை ஆண்டுக்கு 6% உயர்த்துவது என்கின்றதை திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முதன்மையாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் அவசர கூட்டமாக நடைபெற்று 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், அதாவது பரப்பளவிற்கு ஏற்ப கட்டணங்களை உயர்த்துவது என்பதற்கு முழுமையான எதிர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் 24 மணி நேர குடிநீர் சேவை வழங்கும் நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்திற்கு 180 கோடி ரூபாய் மீண்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்வைத்தனர். இவ்வாறான சூழலில் மாநகராட்சி பிரதான அலுவலகத்தை முற்றுகையிடும் போது அந்த நுழைவாயில் கேட்டை தள்ளி போராட்டத்திற்கு முற்பட்ட போது காவல்துறை மற்றும் போராட்டக்காரர்களிடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக காவல்துறையும் கண்டித்து அவர்கள் டவுனால் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. பின்பு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரையும் மீறி போராட்டக்காரர்கள் மாநகராட்சி அலுவலக வாயிலுக்குள் நுழைய முற்பட்டதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.